ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஒரு லைக் பட்டன் தட்டுங்க, கமெண்ட் போடுங்க. சரியா? வேற எந்த சீரியலை பத்தியாவது நம்ம பேசலாம் அப்படின்னா இதை பத்தி போடுங்கன்னு சொல்லுங்க, நம்ம அதை பத்தி போடலாம். சரியா? ஸோ அப்பதான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ இதயம் சீரியல் இப்பதான் பார்த்து முடிச்சேன் கைஸ். ஸோ ரொம்ப என்ன சொல்றது, கேவலமாவும் இருக்குது, அதே சமயம் ஆதியை நினைச்சா கஷ்டமா இருக்குது. ஸோ ரொம்ப ஸ்டார்டிங்ல இருந்து பாத்தீங்கன்னா ஆதி அழுகிறது. அப்புறம் வந்து இங்க பாரதி கிட்ட வந்து அழகர் வந்து கேட்கிற விஷயம் எல்லாமே வந்து பாக்குறதுக்கு வந்து நல்லா இருந்தது. ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருந்தது வந்து ஆண்டாளோட அப்பா பண்ண வேலைதான். அதாவது ஒருத்தவங்க செத்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கிறாங்க. அந்த ஒரு இது கூட இல்ல அந்த பக்கிக்கு. சிகரெட்டை பத்த வச்சுக்கிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறா கேவலமா, ரொம்ப கேவலமா. அதை விட ஆண்டாளு, அதான் அழகர் சொல்லுவாப்புல, பாரதியும் உன்னையும் ஒரே கேஸ் தான். சரியா? அது ஒரு முந்திரி கொட்டை, இது ஒரு என்னது அப்பா மேல நம்பிக்கை வைக்கிற ஒரு அடமெண்டான கேரக்டர்னு வச்சுக்கோங்களேன் ஆண்டாளு. அது 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 வாயை திறக்காம இருந்துச்சு அப்படின்னா இன்னைக்கு அவங்க அம்மா உயிரோட இருந்திருப்பாள்ல. ம் கேவலமா இருக்குது. ரொம்ப கேவலமா இருக்குது. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண வச்சு அப்பா தர்மலிங்கம் சரியான வேலை பாக்குறாப்ல. எப்படா ஆண்டாளுக்கு உண்மை தெரியற மாதிரி நீங்க நாடகம் எடுப்பீங்க? ஒருவேளை ஆண்டாளே கத்தி எடுத்து குத்துவாளா அவங்க அப்பனை? இல்ல என்ன, ஒண்ணுமே புரியல. அழகர் வந்து அவ்வளவு கத்துறாப்ல. அதாவது பாரதிக்கு உண்மை தெரியும் அதாவது பாரதிக்கு உண்மை தெரியல, அவங்க அம்மா உயிரோட இல்ல. நீ உனக்கு உங்க அப்பன் பண்ண வேலையெல்லாம் தெரியும் போது இங்க யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றான் பாருங்க. அது 100க்கு 100 உண்மை. இவ பக்கத்துல யாருமே இருக்கக்கூடாது, ஆண்டாள் பக்கத்துல. அதான் நல்லது. எப்படி அப்பா சரியான கிரிமினல் மைண்டுங்க இந்த தர்மலிங்கம். எங்கிட்ட இருந்து இவனை புடிச்சாங்கன்னே தெரியல. ரொம்ப கேவலமான கேரக்டர், ரொம்ப கேவலமான கேரக்டர். சரி, அடுத்தவங்களோட துக்கத்துல சந்தோஷத்தை காண்ற ஒரு இந்த பிறவி. ரொம்ப கேவலமா இருக்கு அவனோட நடிப்பு, ரொம்ப கேவலமா இருக்கு. இதயம் நாடகத்திலேயே ரொம்ப பிடிச்சது அந்த பாட்டி கேரக்டர் ஒண்ணுதான். செம்மையான நடிப்பு பாட்டி. அந்த பாட்டிக்கு இருக்கிற இது கூட யாருக்குமே கிடையாது. இப்ப அழுது என்ன பிரயோஜனம்? அந்த அம்மா போய் சேர்ந்தாச்சு. உடனே போலீஸ்காரங்க கிட்ட நான் தான் உங்களை கொலை பண்ணிட்டேன், நீ அரெஸ்ட் பண்ணுங்க சார். இப்ப அழுகு விளக்கெண்ண, இப்ப அழுகு விளக்கெண்ண. சரி, அந்த அம்மா உயிரோட வந்தப்ப வார்த்தையாலேயே குத்தி நோகடிச்சல்ல, இப்ப அழுகு. நீ ஆதி என்ன நிலைமையில வர்றானோ வந்து தர்மலிங்கத்தை ஒரே போட்டானா கூட சரி. ஆனா அழகர்கிட்ட அவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்க அந்த தர்மலிங்கம் ஒரு அடி விட்டுருந்தா செமையா இருந்திருக்கும். அப்படியே சப்புன்னு ஒரு அறை அவங்க அப்பனை ஒரு அறை விட்டுருந்தான்னு வச்சுக்கோங்களேன், செம. அம்புட்டே நின்றுகிட்டு ஆண்டாளுக்காக நான் பாக்குறேன், ஆதிக்காக நான் பாக்குறேன்னு அம்புட்டே அவன் பேசுறதெல்லாம் பொறுமையா கேட்டுக்கிட்டு இருக்கிறான். சப்புன்னு ஒரு அறை, இந்த கணத்துல 4 பலாறு அறை, அந்த கணத்துல 4 பலாறு அறை விட்டுருந்தாங்கன்னா நாடகம் சூப்பரா இருந்திருக்கும்.